அனைத்து தமிழர்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த தொடரை ஆரம்பிக்கிறதே நானே என்னோட வாக்கியத்திலே முரண்படுறேன். ஏன்னா பொங்கல் அப்படின்றது வெறுமனைக்கும் தமிழர்கள் அப்படின்னு சுருங்கிடக்கூடாது. அது ஒரு உலகளாவிய பண்டிகையாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். பொதுவாக பொங்கல் அப்படின்றது ஒரு விவசாயம் சார்ந்த திருவிழா. அந்த விவசாயிகள் தன்னோட அறுவடையை முடித்துட்டு இந்த திருவிழாவை தொடங்குறாங்க. இதை அறுவடை திருவிழா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி அறுவடை திருவிழா அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜப்பான்லேயும் இதே மாதிரியான அறுவடை திருவிழா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு திருவிழா கொண்டாடுறோம். இப்போது இந்த திருவிழா வேற ஒரு நாட்டிலையும் அதே மாதிரியாக கொண்டாடப்படுது. இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு பண்பாட்டு தொடர்புன்றதை விட இயற்கை தொடர்பு. இந்த பொங்கல் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயம் அப்படின்ற ஒரு தொழில் சார்ந்த தொடர்பு இருக்கிறதுனால அது அந்த விவசாயம் தொழில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் இந்த அறுவடை திருவிழாவும் அமைஞ்சிருது. விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த அறுவடை திருவிழாக்களும் இருக்கு. ஆனால் இந்த அறுவடை திருவிழா இப்போ இந்த பொங்கல் அப்படின்றது இருக்கு. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இது என்னன்னா பெனிஃபிட்டு இல்லாட்டி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, மற்ற அறுவடை திருவிழாவுக்கும் இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மற்ற அறுவடை திருவிழான்னு போயிடுது. ஆனால் இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் வேற திருவிழாக்குள்ள கூட இருந்தால் இது பார்க்குற காணொலி பார்க்குறவங்களும் மென்ஷன் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுப்பேன். ஆனால் தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா இருக்குது. என்னென்னா பொங்கல் திருவிழாவே வீட்டில் இருக்கிற பொங்கல் தனியாக இருக்குது, மணப்பொங்கலுக்கு. இது மாட்டுப் பொங்கல் அப்படின்னு மாடை சிறப்பிக்கும் விதமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மாடு எப்பயுமே விவசாயத்தோட ஒட்டிய ஒரு விலங்கினம் தான். அது இல்லைன்னா இவ்வளோ விவசாய மாற்றம் சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ மாட்டையும் நம்ம சேர்த்து இந்த திருவிழாவை கொண்டாடுறது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா மனிதர்களுக்குமே தொடர்பு குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு திருவிழா அது மாட்டையும் மனிதனையும், அதாவது ஒரு உயிரினத்தையும் மனிதனையும் சேர்த்து சிறப்பிக்குது அப்படின்றது நம்மளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அனைவரும் பொங்கலை விலங்கினங்களோட இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்களோட, நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மகிழ்விச்சு சிறப்பிச்சு கொண்டாடலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு கூட பொங்கல் வைக்கலாம். அதை நான் அப்படி கூட யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.